Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நான் யூகே பூட்ஸில் பர்ச்சேஸ் பண்ண சில மேக்கப் ப்ராடக்ட்ஸ், ஹேர் கேர் எசென்ஷியல்ஸ்லாம் சொல்ல மாட்டேன், எல்லாமே ரேண்டம் விஷயங்கள் தான். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகேவா? ஐ வாண்ட் டு ஷோ லைக் த திங்ஸ் தட் ஐ காட். இங்கே மோஸ்ட்டாக அவைலபிளாக இல்லாதது கொஞ்சம் மெஜாரிட்டி இருக்கும். அப்படி நான் கொஞ்சம் கேடர் பண்ணி தான் வாங்கினேன். ஓகே, இங்கே கிடைக்காதது அங்கே வாங்கி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்றது. ஒரு 2-3 ரவுண்ட்ஸ் நான் ஆக்சுவலாக அடித்தேன். போய் அங்கங்கே ஒன்று ரெண்டுன்னு வாங்கினேன். ஃபர்ஸ்ட் ரேண்டமான ஒரு பிக்கே எடுக்கிறேன். இது வந்து மேப்ளினோட சூப்பர் ஸ்டே ஃபவுண்டேஷன். நான் இந்த ஃபவுண்டேஷன் இங்கே இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் இந்த ஷேட் அவைலபிளாக இல்லை. இங்கே இந்தியாவில் லாஸ்ட் டார்க் ஷேடாக ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் 330 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 330லேருந்து அடுத்த ஒரு 4 டார்க் ஷேட் வந்து இருக்கும் அவங்க ரேஞ்சில். ஆனால் இங்கே அவைலபிளாக இருக்காது. ஸோ அந்த மாதிரியான சில பேஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு நான் ட்ரை பண்ணேன். அதில் இது வந்துட்டு 350 ஷேட். இது வந்துட்டு இட்ஸ் அ வெரி லைட் வெயிட் ஃபவுண்டேஷன். ஷேட் வந்து நல்ல ஒரு நியூட்ரல், என் ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு ஷேட். இதுதான் நான் வந்து இன்னைக்கு என்னுடைய முகத்தில் போட்டிருக்கேன். இது ரொம்ப லைட்டாக இருக்குது. எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஃபிட்மியோட ஃபவுண்டேஷன் மாதிரியே தான் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுது. லைக் வித் தி கன்சிஸ்டன்சி அண்ட் என்னுடைய முகத்தில் உட்கார்ற விதம் அண்ட் லாஞ்சிவிட்டி பார்த்தீங்கன்னா அமேசிங், பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் வந்துட்டு இந்த கோல்டர் கிளைமேட்லேயும் போட்டு பார்த்தேன். இங்கே வந்து நம்ம ஊர் சென்னை கிளைமேட்லேயும் போட்டு பார்த்துட்டேன். பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒன்லி தே பிரிங் அவுட் தீஸ் ஷேட்ஸ். இங்கே இந்தியாவில் எல்லாருமே வந்து ஜாலியாக ஆசையாக ட்ரை பண்ணலாம். ஐ ஹவ் சீன் ஸோ மெனி பீப்புள் ரேவ் அபவுட் திஸ் ப்ராடக்ட். பட் ப்ரௌன் ஸ்கின் ஆளுங்களும் வந்து தே நீட் டு கெட் தேர் ஹேண்ட்ஸ் ஆன் திஸ். அப்படியே நான் சைட் பை சைட் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்ன ஆகும்னா, மோஸ்ட்டாக நான் வந்து இந்த மாதிரி எங்கேயாவது இங்கே கிடைக்காத ப்ராடக்ட் வாங்கிட்டு வரேன்னா அடுத்த ஒரு ஃபியூ வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது அவைலபிள் ஆகிடும். இந்த மாதிரி எனக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் நடந்திருக்கு. அதில் ஒன்று மெயின் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பபிள் மஸ்காரா. ஐ பாட் திஸ் இன் பூட்ஸ் யூகே ஆக்சுவலாக அரவுண்ட் 11 பவுண்ட்ஸ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1100-1200 கிட்ட இந்த மஸ்காரா. ஐ நோ இது இங்கே வந்து 700 ருபீஸ் தான். சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு எக்ஸாக்டாக சேம் ரேட்டாக இருக்குது. சில ப்ராடக்ட்ஸ்லாம் சீப்பாக இங்கே இந்தியாவில் கிடைக்குது. சில ப்ராடக்ட்லாம் அங்கே சீப்பாக கிடைக்குது. பட் திஸ் ஒன் they also had other new launches Maybelline, but I kept my hands on this. And இது வந்து நான் அங்கேருந்து வர்றதுக்குள்ளே வந்து இங்கே இந்தியாவிலே வந்து லான்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் ஷேட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஸோ லெட் மீ ஆல்சோ செக் இந்த ஷேட்ஸ்லாம் இதில் அவைலபிளாக இருக்கான்ட்டு இன்னும் ஒரு வாட்டி. பிகாஸ் வீடியோ எடுக்கும்போது இருந்துச்சுன்னா கூட அந்த மாதிரி சம்டைம்ஸ் ஆயிருக்கு. ஸோ லெட் மீ செக். 30 hour ஃபவுண்டேஷன் 15 ஷேட்ஸ் இங்கே இருக்குது. ஓகே, 340 வரைக்கும் இருக்குது. I've got 350. ஸோ ஏன் 340 மேபி உங்களுக்கு மேப்ளின் ஃபிட்மியோட 330 மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் நான் இது வாங்கினேன்றதுக்காக இதையும் காமிச்சிடுறேன். மேப்ளினோட பபிள் மஸ்காரா. ஐ பின் யூசிங் இட் ஃபார் அ வைல் நவ் அண்ட் சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ பர்சனலி லவ் மேப்ளினோட மஸ்காராஸ். அதில் இது வந்துட்டு ரொம்ப நத்திங் நியூ, ஓகேவா? ஆனால் இட் ஜஸ்ட் கோட்ஸ் மை லேஷஸ் ஈவனாக, அழகாக, நல்லா ஃபால்ஸிஸ் ஒட்டின மாதிரியான எஃபெக்ட் கொடுக்குது. நல்லா அந்த ஒரு இன்டென்ஸ் பிளாக் எஃபெக்ட் கொடுக்குது. இது வாட்டர் ப்ரூஃப் வெர்ஷன். இதுலேயே நான் வாட்டர் ப்ரூஃப் வெர்ஷனும் இருக்குது. ஐ காட் தி வாட்டர் ப்ரூஃப் வெர்ஷன். ஸோ இது அடுத்து வி ஹாவ் லாரியல் பாரிஸோட ட்ரூ மேட்ச் ரேடியன்ட் சீரம் கன்சீலர். இதில் ஹைலூரானிக் ஆசிட் அண்ட் கெஃபீன் இருக்குது 1.5%. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது அகேன் ஒரு லைட் வெயிட்டான ஒரு கன்சீலர். ஷேட் வந்து நல்ல ஒரு மேட்ச் ஃபார் மை ஸ்கின். இது வந்து என்னுடைய ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுற மாதிரியான ஷேட் கிடையாது. நோ மேக்கப் டேஸில் வந்துட்டு ஐ கேன் ஜஸ்ட் வேர் திஸ் ஆன் மை அண்டர் ஏரியா அண்ட் ஐம் சார்ட்டட். இதில் வந்து என்னென்னா குட்டி குட்டியான கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ரொம்ப குட்டியான ரோஸ் கோல்டு கிளிட்டர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஸ்கின்ல போட்டு லிட்ரலாக உங்கள் கண்ணாடியை இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா யூ கேன் சி அந்த கிளிட்டர். அது கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்க்கும்போது அதுவும் உங்கள் ஸ்கின்ல அது கொஞ்சம் மெல்ட் ஆகி குட் ஸ்கின் டே, குட் கிளைமேட் டே மாதிரி இருக்குது அப்படின்னா இட் ஜஸ்ட் கிவ்ஸ் திஸ் நைஸ் டியூவி க்ளோ. உங்கள் ஸ்கின்ல நல்லா உங்கள் ஸ்கின் லிட்ரலாக அப்படியே ஹைட்ரேட்டடாக க்ளோயாக இருக்கிற மாதிரியான ஒரு லுக் வந்து கொடுக்குது. பட் வெயில் டைமில், வேர்க்கிற டைமில், ஹியூமிட் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரியான டைமில் இது போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி கூப்பியான ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்குது. யூ ஹேவ் டு செட் இட் வித் லூஸ் பவுடர் ஆர் காம்பேக்ட் பவுடர். இதை தூக்கி அதில் செட் பண்ணிட்டீங்கன்னா, நிறைய செட் பண்ணிட்டீங்கன்னா யூ ஓன்ட் ஹாவ் தட் க்ளோவி திங். ஆனால் நான் வந்து கொஞ்சம் கோல்டர் கிளைமேட்டில் இருந்தபோது இந்த கன்சீலர் போட்டுட்டு ஒரு லேயர் காம்பேக்ட் போட்டாலுமே எனக்கு என்னோட ஸ்கின்ல மெல்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஜிகுனா பார்ட்டிகல்ஸ் அது ரொம்ப க்ளோஸாக பார்க்கும்போது தெரிஞ்சுது. அண்ட் இட் ஆல்சோ கேவ் மீ தட் நைஸ் ஸ்கின் லைக் க்ளோவி ஃபினிஷ்.
நல்லா இருந்துச்சு. தென் ஐ பாட் மை ஃபேவரட் L'Oreal Infallible 24 hour மோர் தென் கன்சீலர். இந்த Infallible கன்சீலர் இஸ் லைக் மை ஃபேவரட். ஓகேவா, இப்போ நமக்கு வந்துட்டு இங்கே இந்தியாவில் அவைலபிளாக இருக்கிறது ஒரு 4 to 5 ஷேட்ஸ். அதில் அவங்க வச்சிருக்க டார்க்கஸ்ட் ஷேட்னு வச்சிருக்கிறதே லெட் மீ ஷோ யூன்னும் போது தான் கையில் மாட்டாது. இதுதான் அவங்க வச்சிருக்க லாஸ்ட் டார்க் ஷேட் 317. அண்ட் இந்த மாதிரி இன்னும் ஒரு 2-3 ஷேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு அவைலபிளாக டார்க் ரேஞ்சில் இருக்கு. யூ கேன் சி த டிஃப்ரென்ஸ். இதில் பார்க்கும்போதே இது இது வந்து இட் மேட்சஸ் மை ஸ்கின். இட் ஸ்டில் இஸ் அ பிட் பிரைட், பட் ஐ கேன் ஒர்க் வித் திஸ். ஓகேவா, ஒரு ஷேட் வந்து கொஞ்சம் லைட்டராக தான் இருக்குது, பட் ஆரஞ்சுன்ற டோனில் இருக்குது. இதை விட டார்க் வந்துட்டு ரொம்ப டார்க்காக இருந்த மாதிரி இருந்தது, லைக் கான்டோ ப்ராடக்ட் மாதிரி இருந்தது. The one reason why I love this concealer என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங் வேர் அண்ட் ஃப்ளாலெஸ்ஸான ஃபினிஷ். இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி லைட் ஃபார் மை ஸ்கின். ஐ ஸ்டில் யூஸ் திஸ் டு பிரைட்டன் அப் மை அண்டர் ஐ ஏரியா. ஜஸ்ட் 2 dots. இது வந்து பயங்கரமாக ஒர்க்கபிள். உங்களுக்கு அந்த அளவு அந்த ஒயிட் வாஷ் லுக் இல்லைன்னா ஃப்ளாஷ்பேக் கொடுக்குற மாதிரியான ரிசல்ட் வந்து கொடுக்காது. வாட் ஐ டூ இஸ் அந்த லைட்டர் ஷேட் போட்டு மேலே என்னோட ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான காம்பேக்ட் போட்டுருவேன். அண்ட் தென் ஐ எம் சார்ட்டட். அதே தான் நான் இதுக்கும் பண்ணேன். அதே மாதிரியான ஒரு ரிசல்ட் தான் கொடுத்துச்சு. லாங் வேர், நல்லா அப்படியே பிளரியான ஃபில்டர் எஃபெக்ட் மாதிரியான ஒரு அண்டர் ஏரியா. எனக்கு அந்த ஆஃப்டர் எஃபெக்ட் வித் த கன்சீலர் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ அப்சல்யூட்லி லவ் திஸ் கன்சீலர். அது இதில் வந்துட்டு வேற ஒரு ஷேட் லைக் டார்க்கர் ஷேட் பார்த்துட்டேன் அப்படின்னோடனே லைக் ஸோ ஹாப்பி. ஓகே, இதை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஐ பாட் திஸ். நிக்ஸோட பட்டர்மெல்ட் பிரான்சர். இதில் வந்து ஏகப்பட்ட ஷேட்ஸ் இருந்தது. ஐ காட் தி ஷேட் நம்பர் 6 டூ பட்டா. ஓகே, இதில் வந்து எனக்கு பிடிக்காத ஒன்று இதனுடைய இந்த கேப் தான். நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு தெரில, பட் என்னால் ஈஸியாக திறக்கவே முடியல. ஐ ஹாவ் டு டூ சிக் அப்போனா தான் ஓப்பன் ஆகுது. ஸோ இது பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குது. வெரி பட்ரி, வெரி க்ரீமி. இது வந்து ஒரு க்ரீம்டு பவுடர் ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஒரு பிரான்சர். ஐ லவ் தி ஷேட். அண்ட் இன்னைக்கு நான் இதான் வந்து போட்டிருக்கேன். திஸ் ஆல்சோ ஸ்மெல்ஸ் லைக் கேரமல் கேண்டி. இந்த வாசனையும் வந்து இருக்குது. இது நல்லா இருக்குது. இதில் நிறைய ஷேட்ஸும் இருக்குது. ஸோ அந்த ஒரு நல்ல ஸ்கின் லைக் பிரான்ஸ்ட் எஃபெக்ட்டுக்கு வந்துட்டு திஸ் வில் டூ த ஜாப். பட் நான் வந்து பெரிய ஸ்கின் லைக் ஃபினிஷ் விரும்பி கிடையாது. அவ்வப்போது ஐ லைக் இட். அடுத்து வி ஹாவ் இந்த மேல் அப்படின்ற ரோஸ்மெரி ஹேர் ஆயில். இது வந்து இந்த ஹேர் கேர் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா யூ வுட் பி லைக் ஃபெமிலியர் வித் திஸ் பாட்டில். இது எனக்கு பேர் கூட ஆக்சுவலாக தெரியல. ஓகேவா, இது ஒரு ரோஸ்மெரி ஹேர் ஆயில்னு தெரியும். இந்த பாட்டிலை பார்த்தோன்னே ஓகே இதான் அது அப்படின்ட்டு நான் வந்துட்டு போய் வாங்கினேன். இதில் 2 வேரியன்ட் இருந்தது. ஒன்று வந்துட்டு நார்மல், இது நார்மல் வேரியன்ட். இன்னொன்று வந்து லைட் வேரியன்ட்னு இருந்தது. இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. கொஞ்சம் கேஸ்டர் ஆயிலுக்கு அடுத்து கேஸ்டர் ஆயிலில் வந்து இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்துட்டு இட்ஸ் இன்ஃபியூஸ்ட் வித் பயோட்டின். நான் ஒரே ஒரு வாட்டி தான் வந்து இதை ட்ரை பண்ணேன். அதனால் பெருசாக எதுவும் என்னால் வந்து சொல்ல முடியாது. பட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு காலி பண்ணி திஸ். ஓகே, ஆக்சுவலாக இப்போ மை ஸ்கேல்ப் இஸ் இன் அ குட் கண்டிஷன். அங்கே இருந்தபோது இட் வாஸ் ஸோ ட்ரை, நிறைய ட்ரை ஃப்ளேக்ஸ். அதை வேற எனக்கு அப்படியே இச்சிங்காக இருக்குன்ட்டு அப்படியே அங்கங்கே காயமாக வர ஆகி மண்டை அப்படியே டேண்ட்ரஃப் ட்ரை ஃப்ளேக்ஸ்ன்னு கொடூரமாக இருந்தது. இங்கே வந்து ஜஸ்ட் 2 days 2 வாஷஸில் இட்ஸ் ஆல் கான். அப்படியே க்ளீன் ஆயிடுச்சு. அதனால் வந்த ஹேர் ஃபாலும் நின்றுச்சு. ஐ வாஸ் லைக் அட பாவமே அப்படின்ட்டு. அங்கே இருந்ததில் லைக் யூகேல இருந்தபோது இருந்த பெரிய மைனஸ் வந்து என்னுடைய ஸ்கேல்ப் கண்டிஷன் என்னால் வந்து பேலன்ஸ் பண்ண முடியல. ஐ டென்ட் நோ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஐ ட்ரைட் செவரல் விஷயங்கள், பட் இட் டென்ட் ஆக்சுவலாக ஒர்க் ஃபார் மீ. ஸோ அடுத்து மேக் கவுண்டரில் வந்து ஐ பாட் 2 ப்ராடக்ட்ஸ். ஓகேவா, டெடிக்கேட்டடாக நான் வந்து இது ஓகே ஃபைன், இது வந்து இந்தியாவில் அப்போ நான் செக் பண்ணும்போது அவைலபிளாக இல்லை. அதுக்கப்புறம் இது வந்துட்டு அவைலபிளாக இருந்தது. ஐ வாஸ் லைக் ஐயோ அப்படின்ட்டு. ஆனால் என்னன்னா ஒரு 15% ஆஃபர் இருந்தது 2 ப்ராடக்ட் எடுத்தா. ஸோ ஒன்று வந்துட்டு ஐ காட் திஸ் டார்க்கஸ்ட் ஷேட். ஓகேவா, ரீகிண்டல்ட். இது வந்து ஆனால் பவுடர் மேட் லிக்விட் லிப். ஓகேவா, பவுடர் கிஸ் லிக்விட் லிப் வேரியண்ட். இது வந்து அந்த ஒரு வெல்வெட்டி ஃபினிஷில் இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு ஃபார்முலேஷனில் இருக்க ஒரு ப்ராடக்ட். பட் த கலர் இட்ஸ் ஓ மை காட், ஐ லவ் இந்த மாதிரியான ப்ரௌன் கலர்ஸ். நீங்கள் பார்க்க மாட்டீங்க நான் இந்த மாதிரியான ப்ரௌன் கலர்ஸ் வாயில் போட்டு. வாட் ஐ டூ இஸ் நான் வந்து அவுட்லைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஐ வாண்ட் ப்ராப்பர் ப்ரௌன் அவுட்லைன் ஃபார் மை லிப்ஸ். ஓகேவா, அதுக்கு வந்து ஐ யூஸ் லிப் லைனர்ஸ், ஐப்ரோ பென்சில்ஸ், காஜல்ஸ், ஏதோ ஒன்று ப்ராப்பராக ஒரு ப்ரௌன் கலரில் கிடைக்குதுன்னா ஐ யூஸ் இட். ஓகேவா, ஸோ அதுக்காக இது ஐ பாட். அதுக்கப்புறம் ஐ ஆல்சோ காட் திஸ் கிளாஸ். ஆக்சுவலாக 2 ப்ராடக்ட் எடுத்தால் வந்துட்டு ஆஃபர் இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு இது மட்டும் தான் தேவையாக இருந்துச்சு. ஐ வாஸ் நாட் லுக்கிங் ஃபார் எனி கிளாஸஸ் இல்லைனா ரெட் லிப் லுக்ஸ், ஐ மீன் லிப் கலர்ஸ், நியூட் லிப் கலர்ஸ் எதுவுமே பார்க்கல. பட்
வேற வழியே இல்லாம ரொம்ப நேரம் கழிச்சு, ரொம்ப நேரம் தேடி சரி ஓகே இந்த கிளாஸ் ஆகும். அப்போ வந்து அவைலபிளா இல்லன்ட்டு ஐ காட் திஸ். இது வந்து லிப் கிளாஸ் பை மேக். ஆக்சுவலா மேக்கோட லிப் கிளாஸஸ் நல்லாருக்கும். இன்னைக்கு நான் வந்து ஒரு 2 கலர் உள்ள போட்டு அப்புறம் மேல இது நான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து ஒரு மாரி கேரமல் ஃபினிஷ்ல இருக்கக்கூடிய ஐ மீன் கலர் ஃபினிஷ்ல இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ். இது நல்லா தான் இருக்கு. பட் ஐ ஹேவ் டு டாப் இட். இந்த மேக்ல கிளாசிக்கா லிப் கிளாஸ்ன்னு ஒரு டியூப்ல ஒண்ணு வரும். அதுதான் த பெஸ்ட் லிப் கிளாஸ். பெர்ஃபெக்ட்டா இருக்கும். கொஞ்சம் ஹெவியா இருக்கும். பட் அது போட்டீங்கன்னா அப்படியே லிட்டரலா கிளாஸ் மாதிரியே இருக்கும். உங்க லிப்ஸ்ல இருந்து நகரவே நகராது. ஐ அப்சல்யூட்லி லவ் இட். ஆனா அது மாதிரி இது இல்ல. நார்மல் லிப் கிளாஸ் மாதிரி தான் இருக்கு. பட் இன் அ பெட்டர் வே அந்த மாதிரி. ஸ்பீக்கிங் ஆஃப் லிப் கிளாஸ், நான் வந்து இந்த NYXோட ஃபேட் ஆயில் லிப் கிளாஸ் வாங்குனேன். ஒரு ட்ரிப்ல இது வாங்குனேன். அடுத்த ட்ரிப்ல இது வாங்குனேன். வந்தப்புறம் தான் பார்த்தேன், ஐயோ! 2மே ஒரே மாரி இருக்கே அப்டின்ட்டு. அது அப்படிதான். சீசனலா வந்து ஒண்ணு ரெட்டுக்கா போவேன். இல்லன்னா இந்த மாரி நியூட் லிப்க்கா போவேன். அதே மாரி தான் அவுட்ஃபிட்ஸும் ஒரே கிரேயா போவேன். இல்ல ப்ளூவா போவேன். இல்ல ரெட்டா போவேன். அந்த மாரி அமைஞ்சிருமும் கூட. எனிவேஸ் இது வந்துட்டு ஐ காட் இன் த ஷேட் ஐ திங்க் லிவ் இன் த க்ரீம் ஆர் சம்திங். ஆமா, லிவ் இன் த க்ரீம் நினைக்கிறேன். அது கொஞ்சம் அலைஞ்சு வேற ஆயிடுச்சு அதுக்குள்ள. பிகாஸ் ஐ யூஸ்ட் இட் குவைட் அ லாட். என்னுடைய டிராவல்க்குலாம் வந்துட்டு ஐ யூஸ்ட் திஸ். இது வந்து அந்த ஒரு சாஃப்டான ப்ரௌன் டின்ட்டோட வந்து இருந்தது. ஐ தாட் பாட்டிலோட பார்க்கும்போது டெஸ்டர் பீஸ் இல்ல. ஸோ பாட்டிலோட பார்க்கும்போது இது இவ்ளோ இதுவா இருக்கே. ஸோ திக்கா அந்த வினைல் லிப்ஸ்டிக் மாதிரி அந்த ஒரு பிக்மெண்ட்டோட இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் இது ரொம்ப அப்படியே என்ன சொல்றது, ரொம்ப லிக்விடியா அந்த டிண்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆப்வியஸா தெரியாது. கேன் யூ சீ? இவ்வளோதான் உங்களுக்கு டிண்ட்டே இருக்கும். அந்த கிளாஸ் அண்ட் அந்த ஒரு மாய்ஸ்சரைசிங் தன்மை வந்து இதுல நல்லா இருக்கு. இந்த ஒரு சாஃப்டான ப்ரவுன் டிண்ட் வந்து இதுல குடுக்குது. ஸோ இது நோ ரிக்ரெட்ஸ். ஆக்சுவலா நைஸ் தான். தென் ஐ பாட் இந்த ஹேர் பெர்ஃப்யூம் பை திஸ் பிராண்ட் கால் லீ ஸ்டஃபர்ட் லண்டன். 2 வாட்டி தான் யூஸ் பண்ணேன். இதுல ஒரு 3 வேரியன்ட் இருந்தது. இது வந்து ஒரு கொஞ்சம் ஃப்ளாரல் வாசனை அந்த மாதிரி. கேரமல் வச்ச ஒரு வாசனை வந்தது. சூப்பரா இருந்தது. ஸ்வீட் கேரமலி வாசனை மாதிரி. ஆனா அது டெஸ்டர் பீஸ் மட்டும் தான் இருந்தது. ஃப்ரெஷ் பீஸ் எதுவுமே இல்ல. ஸோ ஐ காட் திஸ். இது ஆக்சுவலா ஹேர் பெர்ஃப்யூம். பட் இது வந்து நல்ல அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான கிறிஸ்பான லெமன்ஸ் ப்ளஸ் ஃப்ளாரல்ஸ் எல்லாம் கலந்த மாதிரியான ஒரு வாசனை. இட்ஸ் நைஸ். ஸோ ஐ காட் திஸ். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டீசென்ட். ஒரு வாட்டி நீங்க அடிக்கிறீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு டாப் இட் அப். ஸோ இது அப்புறம் ஐ காட் இந்த சோப் அண்ட் க்ளோரியோட பாடி பட்டர். சோப் அண்ட் க்ளோரி பிராண்ட் வந்துட்டு நான் நிறைய பார்த்துருக்கேன். லைக் முன்னாடிலாம் நிறைய பேரோட விளாக்ஸ் இல்லை வீடியோஸ்லாம் பார்க்கும்போதெல்லாம் வந்து மேக்கப்பா இருக்கட்டும், இல்லைனா ஸ்கின் கேரா இருக்கட்டும், I've seen so many people use this, லைக் ஃபாரின் பிளாகர்ஸ் சொல்றேன். அண்ட் இதை வந்து நான் பார்த்த உடனே ஓகே ஐ வாண்ட் டு கெட் திஸ் அப்படின்ட்டு இருந்தது. என்ன நான் ஏன் குட்டி பாக்கெட் வாங்கினேன்னா, எல்லாத்தையும் பெருசு பெருசா எடுத்து வச்சு யூஸ் பண்ண முடியாது, பேக்கும் பண்ணி எடுத்துட்டு போக முடியாது அப்படின்றதுனால திஸ் ஸ்மெல்ஸ் ஹெவன்லி. ஐ அப்சல்யூட்லி லவ் இட். அண்ட் நரிஷிங் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. நான் எப்போ போனாலும் கண்டிப்பா வந்து வாங்குவேன்னு மட்டும் எனக்கு தோணுது. ஏன்னா திஸ் இஸ் நைஸ். திஸ் இஸ் மைல்ட் சட்டில் பட் இட்ஸ் நைஸ். ஓகே. அண்ட் இந்த கார்னியர் ஃப்ரூக்டிஸ்லயும் ஏகப்பட்ட ஹேர் மாஸ்க், பாடி பட்டர்ல இவ்ளோ இவ்ளோ பெரிய டப்ல இருந்தது. அதெல்லாமும் நான் வாங்கவே இல்ல. எனக்கு வாங்கணுமா இருந்தது. பட் ஐ குடன்ட். அகைன் எடுத்துட்டு வரும்போது வெயிட் ஆகும். அந்த ஒரு மெயின் இஷ்யூனால. மேக்ஸ் ஃபேக்டர் இந்த பிராண்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அங்க இருந்த எல்லா ரேஞ்சுமே. அதில ஐ காட் திஸ் ஃபவுண்டேஷன் அண்ட் திஸ் ஃபவுண்டேஷன் இஸ் பிளிஸ். அமேசிங். பயங்கரமா இருக்கு. எனக்கு வந்து இந்த மாரி லாங் வேர் ஃபவுண்டேஷன்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த போட்டு கொஞ்ச நேரத்தில காணாம போறது இன்னொன்னும். அதே மாரி லைட்டா போடுறது இன்னொன்னும். போட்டா ஒழுங்கா போடணும். இல்லனா போடவே கூடாது. இந்த மாதிரி ஒரு ஆள் நானு. அதில வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது வந்து ஒரு ஏர் பிரஷ் ஃபினிஷ் 3-in-1 ஃபவுண்டேஷன். இதில பிரைமர், கன்சீலர் அண்ட் ஃபவுண்டேஷன் இருக்கு. SPF ஓட இருக்கு. வீகன் ஃபார்முலா. ஐ காட் தி ஷேட் W91 வார்ம் ஆம்பர் அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஷேட் மேட்ச். இட்ஸ் சோ குட் ஆன் த ஸ்கின். ஆக்சுவலா போடும்போது ஒரு மாரி கொஞ்சம் மூசியா, குஷனியா, ஹெவியா இருக்க மாதிரி இருந்தது. பட் ஒன்ஸ் இட்ஸ் ஆல் பிளெண்டட் அது அப்படியே போட்டதே வந்து எனக்கு ஃபீல் ஆகவே இல்ல. அட் த எண்ட் ஆஃப் த டே நான் மேக்கப் ரிமூவ் பண்ணும்போது நான் யோசிச்சேன் லிட்ரலா. என்ன போட்டேன் இன்னைக்கு முகத்துல நல்லா இருக்கே மேக்கப் அப்படின்ட்டு. ரொம்ப நேரம் யோசிச்சுதான், ஓ! இந்த ஃபவுண்டேஷனா நல்லா இருக்கே அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு குடுத்துச்சு. ஸோ திஸ் இஸ் ரியலி குட். இது உங்களுக்கு ட்ரை பண்ண முடியும் அப்படின்னா ப்ளீஸ் டூ கெட் இட். அடுத்து ஐ காட் இந்த L'Oreal Infallibleஓட காம்பேக்ட். இங்க வந்துட்டு இந்த ஷேட் அவைலபிளா இது வந்து 330 வார்ம் டோரே வார்ம். ஓகே, சம்திங் 330 ஓகேவா. இன்ஃபாலபிளோட 24 hour பவுடர் ஃபவுண்டேஷன். பேசிக்கலா இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் மேட்ச். எனக்கு இந்த மாதிரியான பவுடர் ஃபவுண்டேஷன்ஸ் இந்த ஷேட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். யூ கேன் சி எப்படி என்னுடைய ஃபேஸை வந்து இது அழகா மேட்ச் பண்ணுது, செட் பண்ணுது அப்படின்ட்டு. இதெல்லாம் இங்க இருந்ததுன்னா இன்னுமே நல்லா இருக்கும். எடுத்துட்டு வர மாட்றாங்க. டார்க் ஸ்கின்க்கு யூஸ் பண்ற மாதிரியான டார்க் ஷேடுக்கு
அடுத்த பர்ச்சேஸ் வந்துட்டு இட்ஸ் அ மிஸ் ஆப். இது நான் உங்களுக்கு 2-3 வாட்டி வேற வீடியோஸ்ல சொல்லிட்டேன். மேப்ளினோட இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைன் கன்சீலர் ரொம்ப ஸ்டக் ஆகுது, ஆகி பசிக்குது. பட் இதுலயே வந்து ஃபவுண்டேஷன் வேரியன்ட்னு ஒரு ஜம்போ பேக்கும் இருந்தது. எனக்கு இந்த குஷன் வந்து அவ்வளோ ஃபேவரட் கிடையாது. பார்த்தாலும் ஈரமா இருக்க மாதிரி இருக்கும். யூ ஹேவ் டு அப்ளை இட் அப்படின்றதுனால அந்த ஃபவுண்டேஷன் வந்து நான் எடுக்கல. பட் கன்சீலர் வந்து ஓகே எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தேன். ஏன்னா இதுல வந்துட்டு கலர் கரெக்டிங் ஷேட்ஸ் இருந்தது, டார்க் ஷேட்ஸ் இருந்தது, கான்டோர் ஷேட்ஸ் இருந்தது. அட பாவீங்களா, இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் ஐ காட் ஓகே ஃபைன், ஐல் கெட் தி நெக்ஸ்ட் டார்க் ஷேட் ஃப்ரம் கேரமல் அப்படின்ட்டு எடுத்தேன். ஓகேவா, 11 தான் நான் டெஸ்ட் பண்ணேன். ஓகே 11 எடுக்கலான்னு பார்த்துட்டு எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் என்ன, நம்ம அங்கே டெஸ்ட் பண்ணும்போது டார்க்காக இருந்தது, இப்போ லைட்டாக இருந்தது. சரி ஓகே ஃபைன், லெட்ஸ் ஜஸ்ட் பிளெண்ட் இட் அப்படின்ட்டு நான் போட்டுட்டு பிளெண்ட் பண்ணிட்டு, சரி நம்ம தான் தப்பாக பார்த்து வாங்கிட்டோம் போல ஷேட் அப்படின்னு பார்த்தா 10 இருந்தது. 10 அப்படின்ட்டு அப்புறமா கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தா 10 வந்து கேரமல், 11 தான் tan சம்திங். எனக்கு வந்து போச்சா அப்படின்ட்டு இருந்துச்சு. ஏன்னா திஸ் வாஸ் ஆல்சோ அரௌண்ட் 700-800 ருபீஸ். ஸோ தண்டமாக வாங்கிட்டோமே, ஏன்னா இது இருக்கு ஆல்ரெடி என்கிட்ட. ஸோ ஐயையோ அப்படின்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சூப்பர் ட்ரக் போகும்போது ஐ காட் இட். அது நான் உங்களுக்கு சூப்பர் ட்ரக் பிளாக்ல ஹாலில் காட்டுறேன். அப்புறம் இதுவும் வந்துட்டு நான் ரொம்ப ஆன்டிசிபேட் பண்ணி ஓகே இது வாங்கணும் அப்படின்ட்டு வாங்கினேன். இது வந்து இங்கே இந்தியாவில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இந்த ஷேடோட எடுத்துகிட்டு வரணும். இந்த ஷேடோட எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா டெஃபினட்டாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ஸோ இது வந்துட்டு லாரியலோட ஸ்கின் இங்க். நான் இந்த இடத்தையும் கலர் ஆக்கிறதுக்காக பார்க்குறேன். ஸோ பேசிக்கலாக ப்ராடக்ட் இது வரைக்கும் தான் இருக்குது போல். இது வந்து லாரியலோட ஸ்கின் இங்க். பேசிக்கலாக ஒரு ஃபவுண்டேஷன் ப்ளஸ் கன்சீலர் மாதிரியான ஒரு ப்ராடக்ட். இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி லைட் வெயிட், லிட்ரலாக தண்ணி மாதிரி இருக்குது. பட் நீங்கள் உங்கள் முகத்தில் போட்டிங்கன்னா அவ்வளோதான் பச்சக். அதோட நீங்கள் மைசெல்லா வாட்டர் இல்லைன்னா ஆயில் பேஸ்ட் ரிமூவர் வச்சு ரிமூவ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்துட்டு காணாமல் போகுது. அமேசிங்கான லாங் வேர் ஃபவுண்டேஷன். டசன்ட் மீன் தட் நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு. யூ கேன் பிளெண்ட் அண்ட் ஒர்க். அது செட் ஆகினதுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். இட் லாஸ்ட் சூப்பர் லாங் அந்த ஸ்கின். செம்மையான ஃபினிஷ். லிட்ரலாக நீங்கள் வந்து ஏதோ ஒரு பேஸ் போட்ட மாதிரியான ஃபீல் இருக்கவே இருக்காது. லிட்ரலாக தண்ணி ஒரு சீரம் போட்ட மாதிரி சூப்பராக இருக்குது. ஆயிலி ஸ்கின் ஆளுங்க டெஃபினட்டாக இதை லவ் பண்ணுவாங்க. ட்ரை ஸ்கின் ஆளுங்க மேபி இதை கன்சீலராக யூஸ் பண்ணலாம். இட் மைட் be a little too drying for them. பட் நான் பார்த்த ரிவ்யூஸில் வந்துட்டு அந்த மாதிரி எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் வரல. பட் யா, இது இங்கே வந்ததுன்னா we are definitely giving this a try. ஆனால் ஷேட் வந்தே ஆகணும். ஓகேவா, இது வந்து I got the shade 375 warm. அடுத்து I was so in love with this brand. ஓகேவா, இந்த பேக்கேஜிங் I don't know for some reason எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சது. This is from the brand Aussie. ஓகேவா, இது வந்து இதுலேயே உங்களுக்கு எல்லாமே இருந்தது. ஒரு ஆஸ்திரேலியன் ஹேர் கேர் பிராண்ட். இதில் வந்து ஹேர் ஷாம்பூ இருந்தது, ஆயில் இருந்தது, ஆஃப்டர் ஷாம்பூ கேருக்கான மாஸ்க், சீரம், கிளாஸ், இந்த மாதிரிலாம் இருந்தது. நிறைய கிளாஸ்க்கான ஸ்ப்ரேஸ் அதெல்லாம் இருந்தது. ரொம்ப நான் சரி நிறைய எல்லாம் வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு ரொம்ப கட்டுப்பட்டு இது வாங்கினேன். இது வந்து மாய்ஸ்சரைசிங் லீவ்-இன் சீரம். இது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு இரிடசன்ட் நியான் பர்பிள் கலர்ஸ்லாம் கலந்த மாதிரியான ஒரு ஹியூ கொடுக்குற ஒரு க்ரீம். இது வந்து எப்படி இருந்ததுன்னா, இந்த லாரியல்ல இப்போ கிளாஸ்ன்னு ஒரு சீரம் வருது, அதுவே லிக்விட் வெர்ஷன் எப்படி அந்த ஒரு பிங்கி டிண்ட் வந்து கொடுக்குது, ஒரு இரிடசன்ட் பிங்க் டிண்ட். அது மாதிரி இது வந்துட்டு ஒரு பர்பிள் டிண்ட் வந்து கொடுக்குது. நல்லா இருக்கு. முடியெல்லாம் போட்டால் ஒன்றும் தெரியல. பட் அதை எடுத்து அப்ளை பண்ணும்போது நல்லா இருக்கு. கிளாஸ் ஃபினிஷ் ஓகே தான், ரொம்ப அப்படியே ஆப்வியஸெல்லாம் தெரியல. ஏன்னா எனக்கு ஐ எம் வெரி ஸ்கெப்டிக்கல் அபவுட் அந்த கிளாஸ் ஃபினிஷ். ஏன்னா சம்டைம்ஸ் கொஞ்சம் கிளாஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா அது ஆயிலி ஃபினிஷ் ஆகிடும். ஸோ அது பர்ஃபெக்டாக லைட் ஹிட் ஆகிற இடத்துல மட்டும்தான் யூ வில் see the gloss. ஸோ யா, இட் டஸ் த ஜாப். டீசெண்டாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. இட்ஸ் அ நைஸ் க்ரீம் லீவ்-இன் சீரம். அப்புறம் இது வந்து டெக்னிக்கலி இட்ஸ் நாட் ஃப்ரம் பூட்ஸில் அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது இருந்ததுன்னா வேறு வீடியோஸில் நான் காமிக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் பிரிச்சுன்ட்டு கொஞ்சம் அங்கே இங்கேன்னு வச்சுருக்கேன். ஸோ ஐ டோன்ட் நோ எதை எப்படி பிரித்தேன் அப்படின்ட்டு. ஐ ட்ரை மை பெஸ்ட் டு கீப் எவ்ரி திங் லைக் செப்பரேட்டடாக. ஓகே இதை பண்ணிவிட்டு ஹால் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு. பட் இட்ஸ் அ பிட் டூ ஹார்ட். ஸோ இது வந்துட்டு அங்கே ட்ரை ஸ்கேல்ப் இஷ்யூவாக நான் வந்து அவதிப்பட்டு இருந்தபோது ஐ வென்ட் டு பாடி ஷாப் அண்ட் காட் தீஸ் ப்ராடக்ட்ஸ். இது சின்ன ஷவுட் அவுட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், பிகாஸ் நல்லா இருந்தது. இது வந்து ஜிஞ்சர் ஸ்கேல்ப் கேர் ஷாம்பு. ஐ காட் த குட்டி பாட்டில். நல்லது, நான் பண்ண ஒரு நல்ல விஷயம் இது. ட்ராவலுக்கும் கன்வீனியண்ட்டாக இருந்தது அண்ட் யூசேஜ்க்கும் பர்ஃபெக்டாக இருந்தது. இது வந்து இந்த ஜிஞ்சர் வேரியண்ட்டில் ஷாம்பு எடுத்துகிட்டு ஐ பாட் ஜிஞ்சர் ஸ்கேல்ப் கேர் சீரம். இதுவும் ஆக்சுவலாக ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஆனால் என்னென்னா இதை போட்டுட்டு நான் வந்து ஒரு வாட்டி தெரியாமல் ஹேர் ப்ளோ ட்ரை, அதுக்கப்புறம் ஹேர் ப்ரஷ் வேலை பண்ணேன். கேவலமாயிடுச்சு. ஃப்ரெஷ்ஷாக ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு சீரம் அப்ளை பண்ணிவிட்டு ப்ளோ ட்ரை பண்ணேன். அப்படியே கூப்பியாக ஆகி என் மண்டை அப்படியே ஆயிலியாக மெஸ்ஸியாக ஏதோ 4 நாள் ஹேர் வாஷ் பண்ணாத மண்டை மாதிரி ஆயிடுச்சு. ஐ வாஸ் லைக் சோ பிஸ்ட். அதுக்கப்புறத்துலேருந்து வாட் ஐ டிட் வாஸ் ஃபுல்லாக ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஸ்கேல்ப் நான் பண்ணேன்.
நான் வேற சில ப்ராடக்ட்ஸ் வச்சு இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கேன். நம்ம ஊர்ல கிடைக்கிற ஸ்கேல்ப் சீரம்ஸ் அது எனக்கு இந்த பிரச்சனை குடுத்தது கிடையாது. இது வந்து கொஞ்சம் இந்த கூப்பியா, டாக்கியா வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. உங்க ஸ்கேல்ப் இது வந்து மாய்ஸ்சரைஸ் பண்றதுக்காக இருக்கக்கூடியது. நான் ட்ரை ஸ்கேல்ப்க்காக இது வாங்குனேன். ஸோ அது மட்டும் தான் ஒரே ஒரு மைனஸ். பட் இட் ஆக்சுவலா வொர்க்ட் குட். நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டே இருக்கணும். அன்னைக்கு ஹேர் வாஷ் பண்றீங்க, அன்னைக்கு காலையில போடுறீங்க அப்படின்னா, திருப்பி அடுத்த நாள் வந்து ட்ரை ஆயிடும். அப்படியெல்லாம் இல்ல. ஸோ ஐ ஹேவ் டு அப்ளை திஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்து, நல்ல கணிசமான அளவு நான் வந்து காலி பண்ணேன் அங்க இருந்த வரைக்கும். அதுக்கப்புறம் இங்க வந்து நான் இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. மேபி கொஞ்சம் கோல்டர் மந்த்ஸ்ல தேவைப்படும். ட்ரை ஸ்கேல்ப் இஷ்யூ வரும்போது ஐல் யூஸ் இட். அதே மாரி பாடி ஷாப்லயும் வந்து ஆக்சுவலா நெறைய மேக்கப் இருந்தது. டார்க் ஸ்கின்னுக்கு அப்ராப்ரியேட்டா நெறைய இருந்தது. ஐ டிட் நாட் கெட் எனி பிகாஸ் ஐ ஹேட் அ பட்ஜெட் ஓகேவா? இது செஃபாரால வாங்கணும், இது இவ்ளோ, இதுக்கு பூட்ஸ்ல வாங்குறதுக்கு இவ்ளோ, சூப்பர் ட்ரக்ல வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு பட்ஜெட் இருந்தது. ஸோ ஐ வாண்ட் டு ஸ்டிக் இன் தட் பட்ஜெட். நான் அதர் மேரிட் இதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்றதுனால ரொம்ப லாவிஷா நான் செலவு பண்ணல. ஐ நோ கொஞ்சம் என்ன பண்றது, பொறுப்புள்ள ஆளா வந்து ஆக்க பார்க்குறாங்க. நானும் ஆயிட்டு இருக்கேன் அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் இட்ஸ் குட். நல்லது. பொறுப்பா இருக்கணும். கன்னா பின்னான்னு செலவு பண்ணக்கூடாது. அதுவும் முக்கியமான ஒரு மேக்கப் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விஷயங்கள் ஒரு பட்ஜெட் அதுக்குன்னு எடுத்து வச்சுட்டா, அதுல ஸ்டிக் பண்றது தான் நல்லது. ஓகே. அடுத்து இது வந்துட்டு ஆக்சுவலா இந்த பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸா பாடி ஷாப் ப்ராடக்ட்ஸ் வாங்குனதுக்கு ஃப்ரீயா வந்தது. இன்னும் நான் யூஸ் பண்ணல. இது வந்து ஒரு ஸ்லீப் பாம். ஒரு 3 நாள் காமிச்சாங்க. இதெல்லாம் ஃப்ரீ இருக்கு. எது வேணுமோ எடுத்துக்கோங்கன்ட்டு. அவங்க கிட்ட கேட்டேன், நீங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்கன்னா, நான் அந்த பொண்ணு சொல்லுச்சு, ஐ அம் இன்சோம்னியாக். ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்ட்டு. இது வந்து ஒரு லாவெண்டர் அண்ட் வெட்டிவேர் பாம். இத எடுத்து லிட்டரலா யூ ஹேவ் டு புட் இட் ஆன் யுவர் நெக் அண்ட் பல்ஸ் பாயிண்ட்ஸ். அத பண்ணீங்கன்னா அந்த வாசனை அப்படியே வந்து யூ வில் ஸ்லீப் குட். நல்லா ரிலாக்ஸ்டான ஸ்லீப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இத நான் குடுத்துச்சு. நான் இன்னும் யூஸ் பண்ணல. இப்போ ஹால் முடிஞ்சதுனால ஐ அம் கோயிங் டு கீப் திஸ் என் பெட் பக்கத்துல அண்ட் ஐ அம் கோயிங் டு யூஸ் அண்ட் ட்ரை அண்ட் see if it actually helps with my actually I don't have any sleeping problem. ஈவினிங் நிறைய காஃபி குடிச்சேன்னா மட்டும்தான் தூக்கம் வராம டேமேஜ் ஆயிடுவேன். பட் so far touch wood தூங்குற பிரச்சனை எதுவும் இல்லாம இருக்கு. பட் ஸ்டில் ஐ வுட் லைக் டு யூஸ் திஸ். ஒரு நைட் டைம் ஸ்கின் கேர் ரூட்டீன்ல வந்துட்டு ஐ மைட் இன்க்ளூட் இட். ஸோ அவ்வளோதான் ஃபார் தி ஹால். இதில் வந்துட்டு ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க. வேறு ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற மாதிரியான இங்கே அவைலபிளாக இல்லாத இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதையும் நீங்கள் எனக்கு காமெண்ட்ஸில் தெரியப்படுத்திக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். ஸ்டே டியூன் ஃபார் சூப்பர் ட்ரக்ஸ் அண்ட் செஃபோரா பியூட்டி ஹால். ஐ எம் ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு கெட் them done to you. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.